بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளர் நிகழ்ந்த அன்புடையும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் அவருடைய இறுதி தூதர் நம் உயிரின் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் நபிச்சுவத்தை தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் நல்லடியார்கள் அனைவரின் மீதிலும் குறிப்பாக புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றவர்களாக இரவு தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக மார்க்க சம்பந்தமான சில நினைவூட்டல்களை நினைவுபடுத்திக் கொண்டு அது நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதிலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் இன்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றுத் தருகின்ற புனிதமிக்க ரமலான் ஷஹ்ருல் முபாரக்கும் பரக்கத்து பொருந்திய ஒரு மாதம், புண்ணியங்களின் பூக்காலம், வணக்கசாலிகளின் வசந்த காலம், திட்டிக்கும் தீவனையாம் தெவிட்டாத வான்மணியாம் அல் குர்ஆன் இறங்கிய ஒரு அற்புதமான மாதத்தில் நாம் எல்லோரும் எழுந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தை முழுமையாக அடைந்து நோன்புகளை நிறைவாக நிறைவேற்றி இரவு வழக்கங்கள் வழிபாடுகளிலே முழுமையான ஈடுபாட்டுடன் ஈடுபட்டு லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய புனிதமிக்க அந்த இரவையும் அடைந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் ஒரு 2 தினங்கள் இன்றும் நாளையும் மரண சிந்தனை என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ்
ஒரு சில நினைவூட்டல்களை எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். படைப்பாளராகிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனையோ படைப்புகளை படைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட படைப்புகளில் ஒன்றுதான் வாழ்க்கையும் மரணம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாழ்க்கையும் மரணத்தையும் ஒரு படைப்பாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாழ்வு, இந்த மரணம், இது ரெண்டும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. திருமறை குர்ஆனின் சூரத்துல் முல்க் என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது இப்படி நினைவுபடுத்துகின்றார். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் செயல்களால் மிகவும் அழகானவர் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி நாம் தான் இந்த வாழ்வையும் மரணத்தையும் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில யார் செயல்களால் மிக்க அழகானவர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக உங்களுக்கு வாழ்வு என்கின்ற ஒன்றையும் மரணம் என்கின்ற ஒன்றையும் நாம் தான் படைத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு என்ன சொல்லி காட்டுகிறது? மரணம் என்பது அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒன்று. அதோடு மாத்திரமல்ல, மரணம் என்பது நிச்சயமாக உண்டு என்பதையும் ஆணித்தரமாக இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கணிதத்துக்குரிய மக்களே, உண்மையில் மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் அவன் எத்தனைதான் மரணங்களில் அவன் கலந்து கொண்டாலும், ஜனாசாக்களில் அவன் கலந்து கொண்டாலும், ஜனாசா தொழுகையில் அவன் கலந்து கொண்டாலும், பல தடவை அவன் கபர்ஸ்தான்களுக்கு சென்றாலும், பல நேரங்களிலும் மனிதன் மரணத்தில் மறந்து விடுகிறான். இந்த உலகம் அவனை மறக்க செய்து விடுகிறது. மரணத்தை பற்றி உண்டான அந்த சிந்தனையை அவனுக்குள் வராமல் இந்த உலகம் ஆக்கி விடுகிறது. அதனால்தான் இந்த திருமலை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோராலும் ஒப்புக்கட்டப்பட்ட ஒரு பேருண்மை மனிதனுக்கு மரணம் இருக்கிறது என்பது. அப்படிதானே? எல்லோராலும் ஒப்புக்கட்டப்பட்ட ஒரு பேருண்மை, இதை யாரும் மறுக்கல. மரணம் யாருக்காவது இல்லை என்று யாராவது சொல்கிறார்களா? யாரும் அப்படி சொல்லவில்லை. எந்த கொள்கை உடையவர்களாக இருந்தாலும் சரி, எந்த சித்தாந்தத்தை உடையவர்களாக இருந்தாலும் சரி, மரணத்தை யாரும் மறுப்பதில்லை. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் ஒரு நாள் நிச்சயமாக மரணத்தை அடைந்தே தீர்வோம் என்பதில் எல்லோரும் ஒருமித்த கருத்துத்தான், எல்லோருக்கும் ஒருமித்த கருத்துத்தான் இருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது அப்படியே லேசு மாசான்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லல. மரணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி லேசு மாசா சொல்லிட்டு அல்லாஹ் கடந்து போகவில்லை. திருமறை குர்ஆனை நாம் எடுத்து படித்து பார்த்தோம் என்று சொன்னால், எந்த மரணத்தை நாம் மறந்து விடுகின்றோமோ அந்த மரணத்தை அல்லாஹ் பல கட்டங்களிலும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். உனக்கு மரணம் இருக்கிறது, உனக்கு மரணம் இருக்கிறது. ஒரு தடவை சொன்னா போதும் இல்லை, எல்லாரும் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மைதானே அது. திரும்ப திரும்ப சொல்லணுமா? மனுஷன் தான் தினமும் பார்த்து கொண்டிருக்கின்றானே, அவனுடைய வீடுகளை பார்க்கிறான், அவனுடைய உறவுகளை பற்றியில் பார்க்கிறான், அவனுடைய மகல்லாவை பார்க்கிறான். ஏன் இந்த உலகத்தில் அவன் பார்க்கிறான் நிறைய மரணங்கள் அவன் கண் முன்னால் தோன்றுகிறது. அவனோடு ஒன்றாக ஓடியாடி விளையாடிய தோழர் மரணத்தில் எழுகிறான். அவனை வளர்த்த தாய் மரணிக்கிறாள், அவனை பெற்றெடுத்த தாய் மரணிக்கிறாள், அவனை வளர்த்த தந்தை மரணிக்கிறார். எல்லாம் கண்ணுபடி பார்க்கிறான். ஆனாலும் இவன் வாழ்வது எப்படி இருக்கிறது? ஏதோ எனக்கு மரணமே இல்லை, எனக்கு மரணமே வராது என்பது போன்ற ஒரு நிலையில் தான் இன்றைக்கு பெரும்பாலான மனிதர்கள் வாழ்கிறார்கள். அந்த சிந்தனை இல்லாமலே வாழ்கிறார்கள்.
அதனால்தான் குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை பல கட்டங்களில் சொல்லிக்கொண்டே வருகிறார். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்திருக்கிறது என்றும், வைன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்கு நாம் முழுமையான கூலி வழங்கப்படுவதெல்லாம் இந்த உலகத்தில் அல்ல, யௌமல் கியாமா மறுமையில். மறுமையை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறார். மரணம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த மரணத்திற்கு பிறகு உன்னுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு நினைக்காத, உன்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்று நினைக்காத, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. எப்படி நீ இந்த உலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறாயோ, இந்த உலகத்தில் நேரடியாக அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, அது எப்படி நீ ஆணித்தரமாக நம்புகிறாயோ, இதே போன்ற நம்பிக்கை இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்பியாக வேண்டும். அது உனக்கு கண்ணுக்கு தெரியாது, அதை இன்னும் நீ பார்க்கவில்லை. அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த வாழ்க்கையை 3 கட்டங்களாக பிரிக்கிறது. 3 கட்டங்களாக இஸ்லாம் இந்த வாழ்க்கையை பிரிக்கிறது. என்ன, இப்பொழுது நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு பெயர் என்ன தெரியுமா? அல் ஹயாத்துல் துன்யவியா. இந்த வாழ்க்கைக்கு என்ன பெயர்? அல் ஹயாத்துல் துன்யவியா, இந்த உலக வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அதையும் வாழ்க்கை என்ற பெயரில் தான் குறிப்பிடுகிறது இஸ்லாம். என்ன பெயர் தெரியுமா? அல் ஹயாத்துல் பர்ஸஹியா, கபருடைய வாழ்க்கை. அதையும் வாழ்க்கை என்றுதான் சொல்கிறது. மூன்றாவது வாழ்க்கை இருக்கிறது, அல் ஹயாத்துல் உஹ்ரவியா, மறுபுலக வாழ்க்கை. அதையும் வாழ்க்கை என்றுதான் சொல்கிறது. இதுல நிரந்தரமான வாழ்க்கை எது? அழிவே இல்லாத வாழ்க்கை எது? அல் ஹயாத்துல் உஹ்ரவியா, மறுபுலக வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக உன்னை தயார்படுத்திக் கொள். அந்த வாழ்க்கையில, அங்கே மறுமையில உனக்கு நான் முழுமையான கூலியை தருகிறேன். இந்த உலகத்தில் உனக்கு வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்திருப்பதன் நோக்கம் என்ன? அல்லது கலக்கல் மூத்தவள் ஹயாத்தன் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்ஸுரஹல, உங்களை எவர் செயல்களால் மிக்க அழகானவர் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான். அந்த சோதனையில் நீ வென்று விட்டாய் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே உனக்கு முழுமையான கூலியை தந்து விடுவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறார். சில நேரங்களில் அல்லாஹ் சிலர்களுக்கு கொடுப்பான், இன்னும் சிலர்களுக்கு எதையும் கொடுக்காமலும் இருப்பான். ஆனால் உண்மையாக முழுமையான கூலி எங்கே அவருக்கு கிடைக்கும் என்று கேட்டால் யௌமல் கியாமா. அல்லாஹ் அந்த தொடர் வசனத்திலேயே பேசுகிறார். வைன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்கு முழுமையான கூலி வழங்கப்படுவதெல்லாம் அந்த மறுமையில் தான். அந்த மறுமையில நீங்க ஜெயிக்கணும், நீங்க வெற்றி பெறணும். எப்படி வெற்றி பெறுகிறீர்கள்? அல்லாஹ் சொல்கிறார், அந்த மறுமையில் நாம் நல்லவர்களுக்கு உண்டான அந்த நற்குறியை முழுமையாக வழங்கிவிடுவோம், தீமை செய்தவர்களுக்கான அந்த தீய குடியில் நாம் வழங்கி விடுவோம். ஆனால் அது யார் வெற்றி பெற்றவர்கள்? நரக நெருப்பை விட்டு யார் பாதுகாக்கப்பட்டு யார் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்தவர்கள், அவர்கள் தான் நிச்சயமாக வெற்றி அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, இதை நாம் கொஞ்சம் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்தில் சொல்லிவிட்டு செல்லவில்லை. பல இடங்களிலும் அந்த மரணத்தை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார், மறுமையை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். மரணம் என்று ஒன்று இருக்கிறது, இத்தோடு உன்னுடைய வாழ்க்கை முடிவடைவதில்லை, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காக உன்னை நீ தயார்படுத்திக் கொள், அந்த வாழ்க்கைக்காக உன்னை நீ தயார்படுத்திக் கொள். அல்லாஹ் சொல்கின்றார், ஐனமா தகூனு யுத்ரிகுல் மௌத், ஐனமா தகூனு யுத்ரிகுல் மௌத் வலவ் குன்து ஃபீ புரூஜின் முஷய்யதா, எங்கிருந்தாலும் நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும். வலவ் குன்து ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் பலமான இரும்பு கோட்டைக்குள் இருந்தாலும் மரணம் வந்துடக்கூடாது என்று பயந்து, மலக்குள் மௌத் வந்துடக்கூடாது என்று பயந்து
நீங்கள் அதற்காக மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்திய ஒரு கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் கூட அங்கேயும் நுழைந்து உங்களுடைய ரூஹை அவர் வாங்கி விடுவார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். நீ இந்த உலகத்துல மரணத்தை மறந்து வாழுகிறாயா? மரணத்தை மரண சிந்தனை இல்லாமல் ஆக்கப்படுகிறாயா? என்றைக்கு இருந்தாலும் உனக்கு ஒரு நாள் மரணம் இருக்கிறது. அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட கவனையை வைத்திருக்கிறார். அவர்தான் நேற்றைய சகோதரர், நாளை நாளாக இருக்கிறார், நாள் அன்னைக்கு நீங்களாக இருக்கிறார். அவ்வளவுதானத்தை விட யாராவது மரணத்திலிருந்து தப்பிக்க முடியுமா? யாராலும் தப்பிக்க முடியாது. அதைத்தான் திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்கிறார். சூரத்துல் முனாஃபிகீன் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் கூட சூரத்து ஜும்மால அல்லாஹ் பேசுறான். குல் இன்னல் மௌத அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மரணத்தை கண்டு நீங்கள் அஞ்சி ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை துரத்தி வந்து பிடிக்கும். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், சும்ம துரத்துவ இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா. சும்ம துரத்துவ இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா. அடுத்து நீங்க எங்க நிப்பாட்டப்படுவீர்கள் தெரியுமா? மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிந்தவரிடம் நீங்கள் கொண்டு போகப்பட்டு நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை பற்றி எல்லாம் அங்கே மறுமையில் உங்களுக்கு அவன் அறிவிப்பான். நீங்க நினைக்கிறீங்களா நான் இந்த உலகத்துல என்ன செஞ்சா யாருக்கு என்ன தெரிய போகுது, மறைவு செய்தா யாருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நீங்கள் நினைத்து சாதாரணமாக இருக்கிறீர்களா? அல்லாஹ் மறைக்க முடியாது. மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் நாளை பெருமையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நாம மறந்துடலாம். அல்லாஹ் மறப்பானா? எல்லாம் பதிவேற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சபையினின் கபீரின் முஸ்தந்தர். அல்லாஹ் சொல்றான், சின்னதோ பெருசோ சின்னதுதானே போகுது அப்படின்னு விட்டுவானா? அல்ல, அதையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் நாளை மறுமையில் அங்கே உங்களுக்கு போட்டு காண்பிக்கப்படும். எல்லாத்துக்கும் அத்தாட்சி, எல்லாத்துக்கும் சாட்சி எல்லாம் கொண்டு வருவான். அப்படியான அந்த மறுமை என்று ஒன்று இருக்கிறது. அதை மறந்துடாத. எங்கெல்லாம் மரணத்தை பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் மறுமையை பற்றி பேசுகிறான். மரண சிந்தனையை சொல்லக்கூடிய இறைவன் மறுமை சிந்தனையும் நீ வளர்த்துக்கொள். மரணத்தோடு உங்களுடைய வாழ்க்கை முடிவதில்லை. மறுமையில கேள்வி கணக்கு இருக்குது, சொர்க்க நரகம் என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு முன்னே நீ தயார்படுத்திக் கொள். இதுதான் திருமறை குர்ஆன் நடிகிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி. இன்னொரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத் வமா நஹ்னு பிமஸ்பூகீன். மரணத்தை நாம் உங்களுக்கு விதித்து விட்டோம், அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத் வமா நஹ்னு பிமஸ்பூகீன். மரணத்தை நாம் உங்களுக்கு விதித்து விட்டோம், அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் நபிகளும் இந்த மரண சிந்தனையை நினைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த மரண சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி சஹாபாக்களுக்கு பல கட்டங்களில் தன்னுடைய அறிவுரைகளை போதித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த மரண சிந்தனை, மறுமை சிந்தனை, இந்த ரெண்டையும் வைத்துத்தான் சஹாபாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுத்தார்கள். மரணத்தையும் மறுமையையும் சொல்லித்தான் சஹாபாக்களை பண்படுத்தினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் அந்த சஹாபாக்கள் எல்லாம் அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. நமக்கு இன்றைக்கு அந்த மரண சிந்தனை இல்லை. உலக மோகங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால் பல நேரங்களில் பல மரணங்களில் நாம் கலந்து கொண்டாலும் கூட அந்த மரண சிந்தனை நமக்கு வருவதில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு நினைவுபடுத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்தில் கூடிவிட்டால் போதும், ஏதாவது ஒரு இடத்துல கூடிட்டா போதும், அப்படியே நினைச்சுவாங்க, மரணத்தை நினைவுபடுத்துவாங்க. ஒரு தனிநபராக இருந்தாலும் கூட, தனிநபரத்தில் அவர்கள் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அங்கேயும் மரணத்தை நினைவுபடுத்துவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க,
அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமன்கிபி என்னுடைய தோளை பிடித்துக் கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோளை பிடித்துக் கொண்டு அப்படி குலுக்கி சொல்றாங்க, குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு ஸபீல். நீ இந்த உலகத்துல வாழ்கின்றவர்கள் எப்படி வாழ தெரியுமா? ஒரு அந்நியனை போன்று நீ வாழ். ஒரு அந்நியனை போன்று வாழு. அந்நியன் என்று சொன்னார் என்ன? அந்நியன் என்று சொன்னார் என்ன? அப்படின்னு உலகத்துல ஏதாவது எடுத்துக்கலாமா? அவனுக்கு அது சொல்ல இடமா? இல்ல. திரும்ப போயிடுவானா இல்லையா? அவன் அந்நியன். அந்நியன் சொன்னா ஒரு நாட்டுக்கு நான் போறேன், அங்க போன நான் அங்க உள்ள சிட்டிசனா அல்லது அந்நியனா? திரும்ப வந்துதானே ஆகணும். என்னதான் அவரு துபாய் சிராஜ் பாய்க்கு சொல்றோம், துபாய் சிராஜ் பாய்க்கு சொல்றோம். துபாயில இருக்காரு அவரு, கோயம்புத்தூர் வந்தாரு இல்ல, சொந்த ஊர் எது இந்த ஊரு என்று சொல்லிட்டு வந்தாச்சா? அங்கே இருந்துட்டாரா? அதே போலதான் சகோதரர்களே, இது நமக்கு சொந்த இடம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கை என்பது உனக்கு நிரந்தரம் கிடையாது. நீ ஒரு அந்நியன். உனக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நிரந்தரமான ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. அந்த இடத்துக்கு நீ போகணும். அப்போ நீ இந்த உலகத்துல வாழ்கின்றவர்கள் எப்படி வாழணும்? ஒரு அந்நியனை போன்று நீ வாழு. அல்லது அல்லது ஒரு வழிபோக்கனை போன்று நீ வாழ். வழிபோக்கனை இருப்பா, போற வழியில எங்கேயாவது ஒரு இடத்துல தங்குவா, தங்கனா அவன் அதை சொந்த இடமாக ஆக்கி கொள்வானா? கொஞ்ச நேரம் தங்கிட்டு ஏதாவது 2-3 நாள் தங்கிட்டு திரும்ப அந்த இடத்தை விட்டு திரும்ப போறானா இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகத்துல வாழு. என்னமோ இந்த உலகத்தையே கட்டி ஆண்டு உனக்கு மரணமே இல்லாததை போலலாம் உன்னுடைய சிந்தனை இருக்க வேண்டாம். இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கிறாங்க. சஹாபாக்களுக்கு சொல்லி சொல்லி அவர்களை வார்த்தெடுக்கிறாங்க. அதனால்தான் எல்லா நேரங்களிலும் சஹாபாக்கள் அந்த மரணம் மறுமை இதை சொன்னால் போதும் எதையும் இழப்பதற்கு தயாராக இருந்தாங்க. எதையும் இழப்பதற்கு தயாராக இருந்தாங்க. வந்திருக்கிறீர்களே, அதனால்தான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்களாம். எப்படி? இதா அம்சைத ஃபலா தந்ததிரி ஸபாஹ, நீ மாலை நேரத்தை அடைந்து விட்டால் காலை வேளையில் எதிர்பார்க்காதே. வாழணும். மாலைக்கு நைட் இருக்குது, நாளைக்கு வரும் என்று எதிர்பார்க்காது. நாளை நாம் உயிரோடு இருப்போம் என்று எதிர்பார்க்காத. என்ன இருக்கு? இதா அம்சைத்த, நீ மாலை நேரத்தை அடைந்து விட்டால் ஃபலா தந்ததிரி ஸபாஹ, நாளைக்கு ஃபஜ்ர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்காத. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்ல. நேற்று போய் படுப்போம், திடீரென்று மரணம் வரலாம். அதற்கு தயாரா இருக்கு, அதற்கு நாம் தயாரா இருக்கணும். அதனால இப்படி சொல்றாங்க, ஃபலா தந்ததிரி ஸபாஹ, காலை நேரத்தை நீ எதிர்பார்க்காதே. வைதா அஸ்பஹத, நீ காலை அடைந்து விட்டால், நாம தான் காலை அடைஞ்சாச்சே இனி அப்படியே இருப்போமா அப்படி நீ நினைச்சுக்காத. மாலை நேரத்தை எதிர்பார்க்காது. வைதா அஸ்பஹத ஃபலா தந்ததிரி மஸாஅ, மாலை நேரத்தை எதிர்பார்க்காது. காலம் வந்துருச்சு, அதனால நம்ம இன்னைக்கு ஃபுல்லா உயிரோடு இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்காத. இரவு வந்துருச்சு, இரவு வரைக்கும் போயிட்டோம் இல்ல, இனி அப்படியே இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்காது. எப்ப வேண்டுமானாலும் எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் எங்கு வேண்டுமானாலும் அந்த மரணம் உங்களை துரத்தி வந்து பிடிக்கும். இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். அதனால நீங்க எப்பொழுதும் மரண சிந்தனையோடு இருக்கு. ஒரு மனுஷனுக்கு மரண சிந்தனை வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸிரு விக்ர ஹாதிமுல் லத்தாத். இப்படி சொன்னாங்க, அக்ஸிரு விக்ர ஹாதிமுல் லத்தாத் யானி அல் மௌத். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாதிமுல் லத்தாத், உலக இன்பங்களை எல்லாம் முறித்து விடக்கூடிய, உலகத்தின் ஆசைகளை எல்லாம் துண்டித்து விடக்கூடிய அந்த மரணத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். மரணம் ஒன்று இருந்துச்சு வச்சுங்க, மரணம் அந்த சிந்தனை வந்துருச்சுன்னா உலக ஆசைகளை நாம் கூறி இருப்போமா? நிச்சயமாக இருக்க மாட்டோம். அதனால்தான் அதை நீங்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருங்க.
சஹாபாக்கள் சொன்னாங்க, ஒரு நல்ல அமல்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்து கூட அதை கூட தள்ளிப்படாதீங்க, உடனடியாக செஞ்சிருங்க. ஒரு நல்ல அமலை செய்யணும் உங்க மனசுல உதிச்சிருச்சுன்னா, இல்ல நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஹதீஸ் வருது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா இல்லையா? இதா அம்சைத ஃபலா தன்தவிர் ஸபாஹ, நீ மாலை நேரத்தை அடைந்தால் காலையை எதிர்பார்க்காது. அதனால இன்னைக்கு ஒரு நன்மையான காரியங்களுக்காக நாம் பொருளாதாரத்தை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய மனசில் வந்து விட்டால் உடனடியாக நிறைவேற்றணும். அல்லாஹ்வுடைய தூதரே அப்படித்தான் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி பயந்தாங்க. ஹதீஸில் வருகிறது பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உக்பத் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அஸ்ருடைய தொழுகை நடத்துறாங்க. அவங்களுக்கு பின்னாலே நின்று அவர் தொழுகிறார். அஸ்ர் தொழுகை முடியுது. முடிஞ்ச கையோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க தெரியுமா? ஃபஸல்லம தும்ம காம முஸ்ரிஆ, ஹதீஸ்ல வருது. தொழுகையை நிறைவு செய்து சலாம் சொன்ன உடனேயே எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு மக்களுடைய பிடரிகளை எல்லாம் தாண்டிட்டு நேரத்தை வீட்டுக்கு போறாங்க. மக்களுடைய பிடரிகளை எல்லாம் எப்படி அப்படி செய்ய மாட்டாங்க ரசூலுல்லாஹ், எப்பொழுதும் அப்படி செய்ய மாட்டாங்க. அசர் தொழுகை முடிச்ச கையோட திக்ருகளில் ஈடுபடுவாங்க. சஹாபாக்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்பாங்க, ஏதாவது பேசுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். ஆனா அன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா? அசர் தொழுகை முடிச்ச உடனே எந்திரிச்சாலே விரைவாடு சஹாபாக்கள் அப்படி அந்த மனிதனுடைய அந்த பிடரிகளை எல்லாம் தாண்டி கொண்டு போனாங்க. போயிட்டு சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வேகத்தை கண்டு மக்கள் எல்லாம் ஏதோ கவலை அடைச்சாங்க. ரசூலுல்லாஹ் போறாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சோ அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் கவலை அடைந்தார்களாம். ஹதீஸ்ல வருது, இப்படியே வருது, சுரஹத் என்று சொன்ன மிக வேகமாக அவருடைய வேகத்தை கண்டு மக்கள் என்ன செய்றாங்களா, கவலை அடைகிறார்களா. போனவங்க ஸ்பாட்ல திரும்ப வர்றாங்க, வேகமா போறாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன செஞ்சாங்க, திரும்ப வந்துட்டாங்க. சஹாபாக்கள்லாம் அப்படியே முடிச்சுட்டாங்க. என்னடா இது, ரசூலுல்லாஹ் போனாங்க, எது போனாங்க தெரியல, இப்படியாக ஒரு வேகம் காட்டுறது இல்லையா ரசூலுல்லாஹ் அப்படிலாம் நினைத்துக் கொண்டு ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்த அந்த மக்களை பார்த்து திரும்பி வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ذكرت شيئا من كبر عندنا ذكرت شيئا من كبر عندنا, என்னிடம் ஒரு பொது நிதி சொத்து இருந்தது எனக்கு நினைப்பு வந்துச்சு. அசர் தொழு வச்சுட்டு இருக்கிறாங்க. தொழு வச்சு முடிச்ச உடனே அவர்களிடத்துல ஒரு பொது நிதி சொத்து ஒண்ணு இருந்திருக்கு. ஒரு தங்க கட்டியும் ஒரு ஏதோ ஒண்ணு இருக்குது. அது அவங்களுக்கு அல்ல, அது பைத்துல் மால்ல உடையது, பைத்துல் மாலுக்கு உடையது. அது அவங்க வீட்லயே வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டுல ரசூலுல்லாஹ் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. வந்த உடனே அசர்த்தோட கையோட வீட்டுக்கு நேரா போய் அவங்க சொல்றாங்க, அது என்னிடம் இருப்பதை நான் வெறுக்கிறேன், அது என்னிடம் இருப்பதை நான் வெறுக்கிறேன் தெரியுமா? அதே நேரத்தில் மௌத்தா போயிட்டாங்க. அது பொது சொத்து, அது ஏன் வீட்டுல இருந்துச்சுன்னா நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னை கேட்பானே, அத்தோடு நான் மரணத்தை எழுதி விட்டால் அல்லாஹ் என்ன கேட்பானே, நான் பதில் சொல்லுவேன். அதனாலே விரைவாக சென்று அது யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு பங்கீடு செய்து விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நகர சொல்லாச்சு. பாருங்கள் சகோதரர்களே, பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் எந்த நேரத்துல வரும் அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க. அதனால எந்த ஒரு நன்மையான காரியங்கள் செய்வதில் அவர்கள் தாமதத்தை ஏற்படுத்தல, சுரஹத் வேகத்தை தான் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? எந்த ஒரு நன்மையான காரியங்களை நாம் செய்வதாக இருந்தாலும் இன்னைக்கு இல்ல நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு வரும், நாள் அன்னைக்கு பார்த்துக்கலாம், நாள் அன்னைக்கும் வரும், அறுநாள் பார்த்துக்கலாம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. கடைசியில் என்ன நிலையாகும்? அல்லாஹ் சொல்லுகிறார், அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறார், எப்படியான நிலை அவன் கொண்டு வருவான் தெரியுமா?
அவனுக்கு மரணம் என்கின்ற அந்த தவணை வந்து விடுகின்ற பொழுது அப்பொழுதுதான் அல்லாஹ்விடத்தில் அவன் மண்டியிடுவான், கேட்பான், என்ன உலகத்துக்கு அனுப்பேன், என்ன உலகத்துக்கு அனுப்பேன், லஅல்லி ஆமலு ஸாலிஹன் கால ரப்பி இர்ஜிஊன், யா அல்லாஹ் என்ன உலகத்துக்கு அனுப்பிச்சிருங்க. எப்போ? சக்கராத் நிலையில், மரணம் வருகின்ற நிலையில், மலக்குல் மௌத் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில், மலக்குமார்கள் எல்லாம் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அவன் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவான், ரப்பி இர்ஜிஊன், யா அல்லாஹ் என்ன உலகத்துக்கு அனுப்பிச்சிர, நான் போய் எல்லா நன்மையான என்னென்னலாம் விட்டுட்டு வந்துடும் எல்லா மனிதர்களையும் செஞ்சிடறேன். உலகத்துல 50 வருடங்கள் 60 வருடங்கள் 70 வருடங்கள் என்று அல்லாஹ் அவருக்கு வாழ்க்கைக்கான அந்த தவணையை கொடுத்து இப்ப செஞ்சிருவா என்று அல்லாஹ் எதிர்பார்த்து மரண நேரம் வரக்கூடிய நேரத்துல அவன் இப்படி புலம்புவானா, அப்ப அல்லாஹ் சொல்வானா, கல்லா இன்னஹா கலிமத்துன் வ காயிலுஹா, அப்படிலாம் இல்ல, இதெல்லாம் வெறும் வெத்து பேச்சு. இப்ப சொல்ற நான் போய் எல்லாத்தையும் விட்டு வந்ததைகளை எல்லாம் நான் செய்து விட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறாய். ஆனால் நிச்சயமாக இன்னும் ஒரு வருட வாழ்க்கை உனக்கு கொடுத்தாலும் நீ அப்படிதான் இருக்க, செய்ய மாட்ட. அல்லாஹ் சொல்றான், கல்லா இன்னஹா கலிமத்துன் வ காயிலுஹா, அதெல்லாம் வெறும் வெத்து பேச்சு. அந்த நொடி வந்துட்டா, அந்த நேரம் வந்து விட்டா, ஒரு நொடி முந்தவும் மாட்டாது, ஒரு நொடி பிந்தவும் மாட்டாது. மலக்குல் மௌத் கச்சிதமாக நம்முடைய உயிரை எடுத்து விடுவார். சொல்லிட்டு போயிட்டே. உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் தான் அவர் அந்த ஹாஜியா இந்த ஹாஜியா, அவர் அவ்வளவு பெரிய பணக்காரன் இவ்வளவு பெரிய பணக்காரன் என்றெல்லாம் சொல்லுவோம். மலக்குல் மௌத் அவருடைய உயிரை எடுத்த பிறகு என்ன, அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஜனாசா, அவருக்கு பேர் என்னங்க, ஜனாசா, முடிஞ்சு போச்சு. இதுதான் உலக வாழ்க்கை சகோதரர்கள். அதனால்தான் மரண சிந்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்டிக் கொண்டே இருந்தார்கள். இந்த மரண நேரம், அந்த மரண நேரத்தில் நாம் அடையக்கூடிய அந்த சக்கராத்துடைய நிலை, நல்லவர்களின் உயிர்களை கைப்பற்றக்கூடிய அந்த நிலை, தீயவர்களுடைய உடலை அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய நிலை, இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அந்த நாட்களில் பார்த்து இன்ஷா அல்லாஹ் மரண சிந்தையை நாம் தொடராக வளர்த்துக் கொண்டோம் என்று சொன்னால் தீமையான காரியங்களுக்கு முழுமையாக நீங்கி அல்லாஹுக்கு பயந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய நன்மக்களாக மாறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை பெறுவோம். எனவே அதிகமாக மரணத்தை நினைவு கூறுங்கள். மரணத்தை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் நம்முடைய இபாதத்துக்கள் கூடும், நம்முடைய இபாதத்துக்கள் கூடும். இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு விவாதத்திலும் எந்த ஒரு வணக்க வழிபாட்டிலும் நம்முடைய ஆவல் இருக்காது. அதனால நாளைக்கு மரணம் அடையலாம், நாளைக்கு நான் இருப்பதா இல்லையா தெரியல, இன்னைக்கு என்னால் என்ன நன்மையான காரியங்களை நான் செய்ய முடியுமோ அதை செய்து முடித்து விடுகிறேன் என்கின்ற அந்த நிலைக்கு நாம் உருவாக வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நல்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.